நகரில் தாங்க இருக்கேன். எங்கள் மாமியார் வந்து 75 வயசானவங்க. வீட்டிலேருந்து கடைக்கு போகலான்னு சொல்லி வெளியில் வரும்போது நாய் அவங்க புடவையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போவோம். அவங்க கத்துறாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்போ நான் பக்கத்தில் இருந்து அந்த நாயை அடித்ததுனால அது வாய் விட்டு ஓடிடுச்சு. இது மாதிரி எங்கள் வீட்டு எதிர்க்க இருக்க சின்ன பொண்ணு, அவள் வந்து ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், ஸ்கூல் போயிட்டு வரும்போது அன்னைக்கே எங்கள் மாமியார் என்னைக்கு கடிச்சதோ அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பொண்ணையும் போட்டு கடிச்சு ரொம்ப நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. பசங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் ஏதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ஆமாம் ரொம்ப இது பண்ணியாச்சு. அவர் காதர்பாயும் ரொம்ப இது பண்ணி நிறைய எல்லாம் போட்டோம், எதுவுமே இது பண்ணல. அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். கௌசியா. குழந்தை பேர் வந்து சாலிகா. அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஓடி வரும்போது 4-5 நாய் பின்னாடியே துரத்தி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டா. குழந்தை கீழே விழுந்தது. குழந்தை கீழே விழுந்த குழந்தைய ஒரு நாய் வந்து அப்படியே தொடையில வந்து நல்லா கடிச்சிச்சு. கடிக்கவும் மறுபடியும் அந்த 4 நாய் சேர்ந்து வந்து அந்த குழந்தை வந்து இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு இளைஞர் வந்து ஓடி வந்து 2 பேர் காப்பாத்தினால அந்த குழந்தை உயிர் தப்பிச்சிச்சு. இல்லையா அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல வந்து பீஸ் ஆகி அது உயிருக்கு கூட நம்ம உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கு. டெய்லி குழந்தைங்க வந்து அன்னாட சின்ன குழந்தைங்களை வந்து நம்ம தடுக்க முடியாது. வளர்ற பிள்ளைங்களை நம்மளால தடுக்க முடியாது. விளையாட வேண்டாம்னு நம்மளால இது பண்ணவும் முடியாது. குழந்தைங்க எல்லாம் விளையாண்டு டியூஷனுக்கு போகுதுங்க, மதர்சாக்கு போகுதுங்க. அப்பெல்லாம் எங்களால் பின்னாடியே போக முடியலை. எங்களுக்கும் வீட்டில் வேலைங்க இருக்குது. பேரண்ட்ஸ் பின்னாடியே போய் குழந்தைங்க முன்னாடி போய் நிற்க முடியாது. அதுங்க விளையாடுற நேரம் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் நாங்கள் வெளியில் அந்த விளையாட போகிற நேரத்தில் தான் இந்த நாய்ங்க வந்து அதுங்களை கடிச்சு அப்படி கொதறுனா நாங்கள் வீட்டில் இருக்கவே குழந்தைங்களை வெளியே விடவே பயமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்களை வெளியே விட்டு சுதந்திரமாக அதுங்க விளையாடணும். விளையாட விடவே இப்போ பயமாக இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்களை நாங்கள் எல்லாருமே பாதுகாப்பாக வீட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். யாருமே வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும்போது நாங்கள் இது அரசியல்வாதிகள்கிட்டையும் இதை பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதில் வந்து மேலிடத்துல நீங்கள் கொண்டுட்டு போனோம். மேலிடத்துல கொண்டுட்டு போய் இதுக்கு எங்களுக்கு உண்டான இதை என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க. என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லிட்டோம். அனீஸ் பாத்திமா என் பேர். ஆமாம். நாங்கள் நகர் நந்தியம்பாக்கம் சென்னை 120. எங்கள் ஏரியாவில் 20-30 நாய் இருக்குது. எங்களை சுதந்திரமாக நடக்கவே விடுதில்ல. போவையில் வண்டிக்காரவங்களை திரத்திக்கிட்டு ஓடி போய் கடிக்க போகுது. வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பெண்கள் வந்து தனியாக போக முடியலை, குழந்தைங்க போக முடியலை. இப்போ அந்த குழந்தைய கடித்து சீரியஸான முறையில் இருக்குது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசு எடுக்குமாறு அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். ஐ மீன் இப்படியே வந்து போட்டோ நாளைக்கு தர அதிகாரம் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாருங்கள். நாங்கள் நாயை வந்து நன்றியாக தான் நினைக்கிறோம். அது பொதுமக்களுக்கு பாதிப்பா இருக்கும் போது அந்த நாயை வந்து பிடித்து ஊசி போட்டு பாதுகாப்பாக வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ அதிகாரி அவர்கள் விரைவில் இந்த நாயை பிடிக்க வேண்டும். நாயை பிடி, 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 நாயை பிடி. தமிழக அரசு வீடியோ அவர்களே, நாயை பிடி, நாயை பிடி, குழந்தைகளை காக்க நாயை பிடி.
அந்த குழந்தை உயிரே போயிருக்கு சார். அப்படியே பதறி எடுத்துருச்சு. 6 நாய் சேர்ந்து பதறிடுச்சு. எங்களால எங்க சுதந்திரமா எங்க ஊர்ல நாங்க இருக்க முடியல. நாய்க்கு அதிகமா